வணக்கம். வணக்கம். சென்னையில் முக்கியமான சாலைக்கு பெயரை மாற்றிருக்காங்க. என்ன கருணாநிதினா? இல்லையே, வேற யாரு? எஸ்ரா சர்க்குணம். இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. எனக்கு என்னென்னா, பேர் வைக்கிற அளவுக்கு அவர் எந்த அளவுக்கு பெரிய ஆள், அவரை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். எஸ்ஆ சர்க்குணமா? அந்த ஆளுக்கு எனக்கு ஒரு 8 வருஷத்துக்கு ஒரு பெரிய தகராறு. அந்த ஆள் இறந்து போயிட்டார் 1 வருஷம் முன்னாடி. அந்த தகராறு என்னன்னு சொல்கிறது முழுக்க, இந்த ஆள்லாம் ஒரு ஆளே கிடையாது, இந்த ஆளுக்கு இவ்வளோ பெரிய ரோட்டுக்கு பேர் வைக்கிறது இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த எஸ்ஆ சர்க்குணம் யாருன்னு கேட்டு வச்சுக்கவேன், இந்த கவுண்டர் பண்ணி ஜோக் ஒன்று தெரியுமா? இவனை தெரியாது யார், இவனை தெரியாது, இவர் தான் பிரிட்டிஷ் சார்லஸ் அப்படி ஒரு அப்பு அந்த கோவம் ஒரு நமக்கு. அந்த மாதிரி தான் அந்த ஆள் வச்சுக்கவேன். அந்த ஆள் பண்ணதில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் திமுக எதுக்கு அவர் பேரில் வைக்கலாம் தெரியும். இப்போ அந்த ஆளுக்கு இருக்கிறத மட்டும் சொல்லிடுறேன். அப்போ ஏன் எங்களுக்கு ரெண்டு தகராறு வச்சு சொல்கிறேன். அந்த ஆளுக்கு வச்சிருக்கிறது இவாங்கலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியான்னு ஒரு ECIன்னு ஒன்று வச்சுருக்கான். இதன் கீழே சர்ச்சஸ் கட்டியிருக்கான். இந்த சர்ச்சு கட்ட ஆரம்பிச்சு இந்த ஆள் இவங்க சொல்கிறாங்க, சமூகத்துக்கு தொண்டாட்டினேன். தொண்டு மண்ணாங்கட்டெலாம் ஆட்டலைவேன். வெளிநாட்டிலேருந்து நிதியை வாங்கினேன். பச்சையாக சொல்கிறேன். வெளிநாட்டிலேருந்து என்ன சொல்லி நிதி வாங்கினா, நார்த்து சென்னையில் இருக்கக்கூடிய படிக்காத இல்லாட்டி விதவைகளாக இருக்கக்கூடிய இல்லை தாய் தந்தை இழந்தைய குழந்தைகளுக்கு நான் உதவ போகிறேன் அப்படின்னு ஒரு ட்ரஸ்ட்டு. அதில் காசை வெளிநாட்டிலேருந்து வாங்க வேண்டியது. இன்னொரு பக்கத்து நான் இருக்கக்கூடிய விதவைகள் மற்றும் வயது மூப்பின் காரணமாக இருக்கக்கூடிய வயதாளர்கள் இவங்களுக்கு நான் உதவ போகிறேன், அதுக்கு ஃபண்டு. இப்போ ஊர்பட்ட ஃபண்டை வாங்கி அதுக்கு இவன் உதவி செய்யலை. இவன் என்ன பண்ணான்னா, இவன் தமிழ்நாடு ஃபுல்லாக சர்ச்சு கட்ட ஆரம்பித்தான். சரி, தமிழ்நாடு சர்ச்சு மட்டும் கிடையாது, தமிழ்நாடு எனக்கு தெரிஞ்சு சும்மா 60க்கும் மேற்பட்ட சர்ச்சு கட்டினான். அதுக்கடுத்து கேரளாவில் ஒரு 30க்கும் மேற்பட்ட சர்ச்சு கட்டினேன். ஆந்திராவில் எனக்கு தெரிஞ்சு 45 சர்ச்சுக்கு மேலே இருக்குது. அப்போ நாங்கள் எடுக்கும்போது, எப்போ 7 வருஷத்துக்கு நாங்கள் எடுக்கும்போது 40 சர்ச்சுக்கு மேலே. மகாராஷ்டிராவில் 8, கொல்கட்டாவில் 60க்கும் மேற்பட்ட சர்ச்சு. அந்த கொல்கத்தா கதை வேறு, பிளாக் மணிலாம் சேர்த்து உள்ளே பூந்தான்னு வச்சுக்கோங்க. அது டெல்லியில் 4 சர்ச்சு. இவனுடைய காலகட்டத்தில் சர்ச்சு கட்டிகிட்டே இருந்தான். இவன் சொன்னது என்ன அப்படின்னா, எல்லா இடங்களிலும் எல்லா கிராமங்களிலும் சர்ச்சு வரணும். இவன் பண்ண ஒரு முக்கியமான பிரச்சாரம் வச்சுக்கோங்க. இதுக்கு தான் இந்த ஆளுக்கு, இதுக்கு தான் கிறிஸ்தவ சம்மந்தப்பட்ட ஒரு கும்பல் இருக்கு இல்லையா, அந்த வெறி பிடிச்ச கும்பல், மத வெறி பிடிச்ச கும்பல், அதுக்கு எஸ்ஆ சர்க்குணம் பேரை இங்கே வைக்க நினைச்சிருப்பாங்க. நீங்கள் தானே சொல்லிட்டீங்களே செஞ்சிடுறேன் அப்படின்னு ஸ்டாலின் வச்சிருப்பாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ புரியுது எனக்கு எதுக்கு பேர் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதுதான் காரணம். ஆனால் சர்ச்சு கட்டுறது இருக்கு இல்லையா, இதில் நாம் புரிஞ்சுக்க வேண்டிய எஸ்ஆ சர்க்குணம் ஒரு பெரிய யோக்கியவான் கிடையாது, இந்த சமூகத்துக்கு தொண்டாட்டின மண்ணாங்கட்டியும் கிடையாது, ஒரு பெரிய ஆளும் கிடையவே கிடையாது. வால் டாக்ஸ் ரோடு இருக்கு இல்லையா, அந்த வால் டாக்ஸ் ரோடு கருப்பர்கள், அதாவது நம்மளையும் பிரிட்டிஷையும் பிரித்த 18ஆம் நூற்றாண்டில் பிரிக்கிறதுக்காக ஒரு பெரிய வால் ஒன்று கட்டின ரோடு. அதை தான் பின்னாடி வால் டாக்ஸ்னு மாறுச்சு. அதுக்கு வரலாறுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோட்டை எடுத்துட்டு எஸ்ஆ சர்க்குணத்தை பேரை வைக்கிறாங்கன்னா, இங்கே எந்த அளவுக்கு கிறிஸ்தவ மிஷினரிகளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் காவல்துறையில் ஆரம்பித்து இந்த சட்டத்திட்டங்களுக்குள்ள இதை அமல்படுத்துகிற வரைக்கும் கிறிஸ்தவருடைய தீவிரமான தாக்கம் ஒவ்வொரு அணுலையும் இருக்குது. எது திமுக ஆட்சி அதிகாரத்தில் அதனுடைய மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு இப்படி ஒரு ரோட்டுக்கு எஸ்ஆ சர்க்குணத்தோட பேரை வைக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது எப்படின்னா, கிறிஸ்தவர்கள் ஓட்டு வாங்கணுன்றதுக்காக இந்த மாதிரி பேர் மாற்றி. பாஜக எதுக்கு இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க? நீ கிறிஸ்தவர் ஓட்டை வாங்கிக்கோ, வாங்காமல் போய்க்கோ, அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த ஆள் கிறிஸ்தவத்தோடு நிற்கலையே. இவன் வாய் கொழுப்பா என்னென்ன பிரச்சனை சொல்லவா, இந்துன்னு சொன்னால் நறுக்குன்னு கொட்டுங்க, அவன் கிறிஸ்தவ சப்புன்னு அறையிறதா நான் கேட்பல. அப்போ இவர் திராவிட பிஷப். அதே தான் இதுனா, நீங்கள் திராவிடர்கள், உங்களுக்கு மதம் கிடையாது, நான் மதம் மாத்துறேன். இது எப்படி இந்த வயசில் எவ்வளோ தில்லாலங்கடி வேலை பார்க்குறேன். இவங்கெல்லாம் உட்காந்து இவன் இந்த ஜீசஸ் மினிஸ்டர் தெரியும், ஞாபகம் இருக்குதா, கர்த்தர் சொன்னார் டிவிடி நல்ல பிரிண்டாக போடுங்க. எந்த பிரிண்டானு இது மாதிரி போய் ஒருத்தன் வெள்ளை முடி வச்சுட்டு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இவங்க தான் ஒழிச்சாச்சு. இவங்க ஏகப்பட்ட ட்ரஸ்ட்டை வச்சுட்டு ஒவ்வொரு ட்ரஸ்ட்டும் 20 கோடி வாங்கியிருந்தாங்க. இவங்க எல்லாம் 2011-12 யார் 2006 11 கருணாநிதி அவர்கள் பீரியடில் இவங்க எல்லாம் ஆளுக்கு 10 ட்ரஸ்ட்டை உருவாக்குறாங்க. 10-20 ட்ரஸ்ட்டு. எல்லா ட்ரஸ்ட்டுக்கும் கேள்வி கேட்பார்லாமல் நிதி. ஒரு ஆண்டுக்கு சென்னைக்குள்ளே அந்த காலகட்டத்தில் எவ்வளோ நிதி வந்துன்னு நினைக்கிறீங்க? 100 கோடி, 1000 கோடி. அப்போ 1000 கோடி 2011 வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 2010 இங்கே என்ன வேணால் பார்க்க முடியும், அவ்வளோ சீப்பாக இருந்துச்சு நிலம். ஓகே, அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா 2010க்கு முன்னுக்கு சென்னைக்குள்ளே எவ்வளோ சர்ச்சஸ்ன்னு எடுத்து பாருங்க, மேப் எடுத்து பாருங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா மெயின் ரோட்லையும் பெரிய பெரிய சர்ச் இருக்கும். ஆமாம், அதுக்கு இந்த அருள் தந்தைகள் தான் காரணம். அதாவது ஊரை ஏமாற்றி சர்ச்சு கட்டி தெரிஞ்சாங்க. அதாவது வேற உதவ போகிறோம், மக்களுக்கு உதவ போகிறோம். இவங்க வாங்கின காசு இருக்குல்ல, இவங்க வாங்கின காசு அப்படியே வச்சுக்கிட்டு நீங்கள் நார்த் சென்னையில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கு மட்டும் வீடு கட்டி எல்லாத்தையும் வீடு கட்டி கொடுத்துக்கலாம்.
அவ்வளோ நிதி வாங்கினாங்க. ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடிங்க. நீங்கள் வெறுமையாக யோசிச்சு பாருங்க. ஒரு மக்களுக்கு, அந்த பகுதியில் இருக்க மக்களுக்கு அந்த சின்ன இடத்துல ஒரு 3 சென்ட் இடம் வச்சுக்கோங்க, ஒரு வீடு கட்டணும் வச்சுக்கோங்க, மிச்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த காலகட்டத்தில் 15 லட்சம் மிச்சம் ஒரு வீடு 10 லட்சம் மிச்சமாக இருந்துச்சு. நீ கட்ட ஆரம்பிச்சுன்னா என்ன ஆச்சு? 1000 கோடிக்கு என்ன ஆச்சு? கிட்டத்தட்ட எத்தனை வெறுமனே நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் 10,000 20,000 வீடு கட்டி கொடுக்க முடியும். ஆமாம். இப்போ எனக்கு என்னென்னா, இப்போ ஹிந்து கோயில்கள்லேருந்து எடுத்து ஸ்கூல்லாம் கட்டுறாங்கல்ல. இப்போ இவர் எடப்பாடி கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து அந்தந்த கோயில் இடத்த வந்து வீடு கட்டி ஏழைங்களுக்கு கொடுத்துட போகிறோம். இப்போ இந்த காசை எடுத்து பண்ணுறவங்க அதே மாதிரி இந்த காசை எடுத்து கிறிஸ்துவ மக்கள் கொடுத்தா விட போதுமே. அதான் சொல்ல, கோவிலை கட்டினதெல்லாம் 8ஆம் நூற்றாண்டு 9ஆம் நூற்றாண்டு எவனோ ஒருத்தர் கட்டி வச்சுட்டு போயிட்டான். இப்போ எவனும் கட்டலை. அந்த கோவிலை ஏன்டா பராமரிக்கணும்னு செய்கிறாங்க. இந்த பக்கத்து 2010களுக்கு அப்புறம் தான் நீ சர்ச்சை கட்ட ஆரம்பிச்சாங்க தீவிரமா. எல்லா மட்டும் சர்ச்சை முளைச்சிச்சு. அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏழைகளுக்கு உதவுறதா சொல்லி நிதியை வாங்கி இவன் வாயில போட்டு இவன் குடும்பம் இவங்களும் சொத்து சேர்த்துட்டு எல்லா மட்டும் சர்ச்சை கட்டி வச்சாங்க. அது சரி. ஆனா கோவிலை காப்பாத்துக்கடா அப்படின்னு மக்கள் போட்ட காணிக்கை எடுத்து இவங்க வேற வேலை வைப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்ட தப்பா? எப்படி திமுக கவர்மெண்ட்? நான் கேட்கிறேன், நீ உனக்கு யோக்கியதம் இருந்துச்சுன்னா நீ என்ன சொல்லிருக்கணும்? ஏண்டா சர்ச் பிளான்ட்டுக்கு நீ காசு வாங்கின வெளிநாட்டுல இருந்து எதுக்கு வாங்க அதுக்கு செலவு பண்றா? இல்லாத ஏழை குழந்தைகள் முகத்தை காமிச்சிக்கிறது, பட்டியல் சமூக மக்களோட இருக்கிறதுலேயே கிறிஸ்தவ மிஷினரிகளால் மிகப்பெரிய அளவில் ஏமாற்றப்பட்ட ஒரு பெரும் சமூகம் இருக்குன்னா அது இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் தான். இவங்களை ஃபுல்லாக எப்படின்னா இந்த சமூகத்தில் ஒடுக்கிட்டாங்க அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கூட்டத்தை சேர்த்து வச்சு எல்லாத்துக்கும் அந்த காலத்தில் எஸ்ஆர் சர்க்குலம் பண்ண வேலை முக்கியம் சொல்கிறேன். பாத்திரம் இருக்கு இல்லையா, வீட்டில் சின்னதாக ஒரு சோப்பு டப்பா இந்த மாதிரி பாத்திரங்கள் கொடுக்குறான்னு கூட்டி வர வேண்டியது, எல்லாத்தையும் ஒரு பெரும் கூட்டமாக அடைக்க வேண்டியது. இவங்கெல்லாம் ஒடுக்கிட்டாங்க, அதில் பேச வேண்டியது. சரி, நீ என்ன அனுப்புற? இவங்களை வச்சு காசு சம்பாதிக்கிறேன். இவங்களை வச்சு மதம் மாற்றத்தின் பேரில் சம்பாரிச்சு கொளுத்தணும் கோடி பேர். நீங்கள் ஓகே, நீங்கள் எந்த மதம் வேணால் மாறலாங்க, ஆனால் ஆன்மீகத்தை தேடி மாறணும். அப்போ தான் சொல்லுவேன். ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது பிஸ்னஸாக பண்ணிட்டு தீராங்க, கூட்டம் சேர்க்கறதுக்காக வளர்த்தாங்க. நான் இப்போ சொல்ல அதோட வரலாறு மொத்தமாக நான் சொல்லுவேன். இவங்க எப்படி பட்டியல் சமூகத்தை 100% ஏமாத்துறாங்க. ஏமாற்றிட்டு அங்கே போனதும் நீ இடஒதுக்கீடு முறையில் பிரச்சனை வந்ததுமே கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நீ அங்கேயே அதோட பண்ணிட்டேன். இது கொடுமை என்ன கேளுங்க. மேட்ரிமோனியில் அவங்க இதை தான் ஆரம்பிச்சிருச்சது. எது அப்படின்னா அதுலேயே நாடார் கிறிஸ்தவர்கள் தேர்றது இப்படியே வந்துருச்சு. அப்போ அதுக்குள்ளே இந்த இளவு வந்து தொலைச்சுன்னா எதுக்கு தொலை பார்க்குறீங்க? நான் கேட்குறேன். அதையெல்லாம் ஒரு நாளும் நான் தெரிஞ்சுக்கோங்க, அதெல்லாம் ஒரு நாளும் இந்த எஸ்ஆர் சர்க்குணம் மாதிரி கும்பல் எவனுமே எதிர்த்த கிடையாது. ஸோ இது பச்சையா மத மாற்றத்தின் பேரில் இந்த ஒரு பெரும் சமூகத்தை காமிச்சு ஒன்று காசை வாயில போட்டாங்க, இன்னொன்று எந்த திருத்தம் இல்லாமல் அந்த மக்களை வச்சு வெளிநாட்டிலேருந்து காசு வாங்கி இவங்க சர்ச்சை கட்டி செஞ்சாங்க. இது முழுக்க முழுக்க மதவெறி பிடிச்ச ஒரு கும்பலை அங்கீகரிக்கிறதுக்காக எம்.கே. ஸ்டாலின் தவிர இந்த திமுக கவர்மெண்ட்டுக்குள்ள அது செய்யக்கூடிய பணியை தவிர வேற எதுவுமே கிடையாது. நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு விஷயம் நல்லா கிளியராக புரியுது. அதாவது வந்து ஏழை பாழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபண்ட் அனுப்புகிறாங்க, அதை எடுத்து இவங்க சர்ச்சு தான் கட்டுறாங்க, மதம் மாற்றுறாங்க. ஆனால் இந்து கோயில் டெவலப் ஆகணும்னு சொல்லிட்டு கொடுக்குற காசை எடுத்து ஸ்கூல் கட்டுறாங்க, டெவலப் பண்ணுறாங்க. இது என்ன வித்தியாசம்? ஏன்னா டாக்ஸ் கட்டுறேன், நான் வரி கட்டுறேன். 90% இந்துக்கள்கிட்ட மறைமுகமாக நீ வரியை வாங்குற, வரியை வாங்கி நாட்டில் நடத்துகிறேன். வரி எதுக்கு வாங்குற? இல்லாத ஏழை கொலைகளை இல்லை மற்றவங்கள காப்பாற்றுறது தான் இந்த கவர்மெண்ட் நடக்குது. கரெக்டாக அந்த டேக்ஸை வாங்கி சமூகத்தில் பின்தங்கிய எல்லாத்தையும் முன்னேற்றணும். இதே உன் வேலை. அதுதான் நான் டேக்ஸ் கட்டுறேன். நான் டேக்ஸு கட்டிட்டு நான் கோவிலுக்கு போய் டேக்ஸ் கட்டலை, நான் கோவிலுக்கு போய் என்ன பண்ணுறேன், கோவிலோட பராமரிப்பு பணிகளை பார்க்குறேன், அது ஏதாவது அதோடைய செலவை பார்த்துக்கிட்டோம்னு சொல்லி நன்கொடை கொடுக்குறேன். அதை போய் பறிச்சு வந்து நான் சமூகத்தை திருத்துறேன்னா நீ உன்னை விட திருட்டு பையன் எவனுமே கிடையாது. அப்போ அந்த கோவில் அழிக்க பார்க்குறேன். ஆமாம். அப்போ டேக்ஸ் பணத்தை என்ன பண்ண? இந்த கேள்வி இருக்குது. ஆனால் நேற்று நீ என்ன பண்ண பார்த்தீங்கன்னா, நீ கேள்வி நீ சொல்ல சார், நேற்று என்ன பண்ண? வெளிநாடுகள் அப்படியே ரொக்கமாக வந்து எல்லாரும் சர்ச்சை கட்டுங்க. புரியுது. அது என்ன சொல்லி ஏழை பாளையில காமிச்சு காசை வாங்கி சர்ச்சை கட்டு. இங்கிட்டு கோவிலை காப்பாற்றுற காசை அப்படியே தூக்கு, கோவிலை காப்பாற்றிட்டு நமக்கு குழந்தைகளுடைய பள்ளிக்கூடம் தான் முக்கியம். இப்படி வசனம் பேசு. 2 அயோக்கிய தலைமை பண்ணுறது திமுக. திமுகவுக்கு ஓட்டு போடுறத விட ஒரு இந்து செய்யக்கூடிய மிகப்பெரிய தப்பு எதுவுமே கிடையாது. திமுக ஒரு பச்சை துரோகி. இந்த உலகத்தில் இந்துக்கு வேற எவனுமே கிடையாது. இந்துக்கள் எல்லாம் ஏன் ஒன்று சேர்ந்து இருக்கணும்னு அடிக்கடி சொல்லுவேன்னா, எந்த விஷயத்துல இவ்வளோ அருவருப்பா ஓப்பனா ஒருத்தன் ஒரு கட்சி ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் முதுகுல குத்துற வேலையை எந்த ஊர்லையும் எந்த நாட்டிலும் நான் பார்த்தது. தீபாவளிக்கு வாழ்த்துல ஆரம்பிச்சு எதுவும் சொல்லாம பச்சையா இந்து வெறுப்பையும் கிறிஸ்தவர்களுக்கான தீவிர ஆதரவையும் காட்டக்கூடிய மதவெறி பிடிச்ச அரசியல் பண்றது திமுக. இவனை ஒழிச்சு கட்டால் ஒழிய இந்த ஊர் உருப்படும். இல்லாட்டி
இங்கே 2 மதமா பிரிஞ்சு சண்டை வந்து சேர்றதுக்கு முழுக்க காரணம் திமுக. மத நல்லிணக்கத்தை கெடுத்து குடிச்சுறாங்க.